ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ரா டிஸ்மிஸ் செய்யப்பட்டதுக்கு எதிராக இந்திய கூட்டணி கட்சிகள் கொந்தளித்த நிலைமையில் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. மேற்கு வங்க மாநிலம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மக்களவை உறுப்பினர் மஹுவா மொய்த்ரா நாடாளுமன்றத்தில் பாஜகவுக்கு எதிராக காட்டமான கேள்விகளை எழுப்பி சிம்ம சொப்பனமாக விளங்கி வந்தார். இதனிடையே அதானி குறித்து கேள்விகளை எழுப்ப தொழிலதிபர் ஹிரா நந்தானியிடம் அவர் லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக பாஜக அளித்த புகாரின் பேரில் நாடாளுமன்ற நெறிமுறை குழு விசாரணை நடத்திய அறிக்கை சமர்ப்பித்தது. அதன் அடிப்படையில் மஹுவா மொய்த்ரா மக்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து நேற்று நீக்கப்பட்டார். இந்த நடவடிக்கைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் உட்பட பல்வேறு கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றாங்க. இந்த நிலைமையில் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கார். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திரிணாமுல் கட்சியை சேர்ந்த மஹுவா மொய்த்ராவை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து பாஜக அரசு பதவி நீக்கம் செய்திருப்பது அப்பட்டமான ஜனநாயக படுகொலையாகும். அவர் கேள்விகளை எதிர்கொள்ள முடியாத மோடி அரசு பழிவாங்கும் நோக்குடன் முறையற்ற வகையில் அவரை பதவி நீக்கம் செய்து இந்திய அரசியலமைப்பையும் மக்களாட்சியையும் மாண்பையும் கேலி கூத்தாக்கியிருக்குன்னு சொல்லியிருக்காரு. தங்களது ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக யாரும் கேள்வி எழுப்பக்கூடாது அப்படின்ற பாஜகவோட இத்தகைய கொடும் மனப்பான்மை கோழைத்தனமானதாகும். பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி வரி விதிப்பு, குடியுரிமை திருத்த சட்டம் அப்படின்னு நாட்டு மக்கள் மீதான பாஜக அரசின் அடுத்தடுத்த அடக்குமுறைகளுக்கு எதிராக நாடாளுமன்றத்திற்குள் மக்களின் மனச்சான்றாக நின்று துணிச்சலாக ஓங்கி ஒலித்த ஒற்றை குரலையும் அதிகார கொடுங்கரம் கொண்டு நசுக்கியிருக்காங்க நாட்டை ஆளும் ஆட்சியாளர் பெருமக்கள். மஹுவா மொய்த்ரா எழுப்பிய ஏதாவது ஒரு கேள்விக்கு பிரதமர் மோடியிடமோ அல்லது அமித்ஷா உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களிடமோ பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமோ பதில் இருந்திருக்கா? மக்களவையில் அதானிக்கு எதிராக தொடர்ந்து கேள்வி எழுப்பினார் அப்படின்றதுக்காக பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கானதா அல்லது அம்பானி அதானிக்கானதா அப்படின்னு கேட்டிருந்தாரு. மஹுவா மொய்த்ரா யார் சொல்லி கேள்வி கேட்டார் அப்படின்னு நீதி விசாரணை செய்தவர்கள். அவர் கேட்ட கேள்விகள் சரியா தவறா அப்படின்றதுக்கு எந்த விசாரணையும் இதுவரை செய்யாதது ஏன்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை கவிழ்ப்பது, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது, அடிப்பணியாத எதிர்க்கட்சியினரை வருமான வரித்துறை அமலாக்கத்துறைகளை ஏவி மிரட்டி அடிபணிய செய்வது அப்படின்ற பாஜகவோட அதிகார கொடும் போக்கின் அடுத்த படிநிலையை தற்போது சகோதரி மஹுவா மொய்த்ராவின் சிறிதும் அறமற்ற பதவி நீக்கமாகும். அதிகாரம் நிலையானது அப்படின்ற மமதையோட 10 ஆண்டு காலமாக பாஜக அரசு மேற்கொண்டு வரும் இத்தகைய கொடுங்கோன்மை நடவடிக்கைகளுக்கு வருகின்ற மக்களவைத் தேர்தலில் நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்னு சீமான் தனது அறிக்கையில் கேட்டுக்கொண்டிருக்காரு. மேலும் சீமானை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.